اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وداود وسليمان إذ يحكمان في الحرث إذ نفشت فيه غنم القوم وكنا لحكمهم شاهدين وفهمناها سليمان وكلا آتينا حكما وعلما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் அருளும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் முடியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்துடைய இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுக்காக நமக்கு மதிப்படைக்காக சொல்லி காட்டக்கூடிய வரலாறுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறு உலகத்திலேயே பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதி உடையவராக வாழ்ந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான வரலாறுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வரலாறு நமக்கு பலதரப்பட்ட படிப்பினைகளையும் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். அல்லாஹ் தஆலா ஏன் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கணும்? அவர்களை போன்று தீர்ப்பளிப்பவர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சரியான ஒரு நீதிபதியாக, ஒரு அரசராக, ஒரு நபியாக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வாக்கியத்தை அவர் எதன் மூலமாக பெற்றுக் கொண்டார்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறுகளையும் இவருடைய வரலாறுகளுக்குரிய விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் சொல்லி காட்டுகின்றார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லம்மா புனிய பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய நேரத்திலே தஆல ரப்பிஹி அஸ்ஸ வஜல் ஸிலாலம் ஸலாஸா மூன்று விஷயங்களை தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டும்போது மூணு விஷயத்தை கேட்கிறாங்க. என்ன விஷயம்? ஃபஅதாஹு சிந்தைன், அது இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். வனஹ்னு நர்ஜு அன் தகூன லனா சாலிசன், அவர்கள் கேட்ட மூன்றாவது விஷயம் நமக்கான காரியங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்றாங்க. சஅலஹு, அவர்கள் கேட்டார்கள், ஹக்கமன் யுசாலிகு ஹக்கமஹு ஃபஅதாஹு இய்யாஹு,
நல்ல ஒரு நீதி மிக்க ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. யா அல்லாஹ், என்னை சரியான முறையில தீர்ப்பளிக்கக்கூடியவராக ஆக்கி வையே. என்னுடைய தீர்ப்பு எந்த ஒரு நிலையிலும் மாற்றத்தை தவறான ஒரு தீர்ப்பாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்ப்புடையவராக என்னை ஆக்கி வை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, மலக்கல்லா எம்பகி லிஅஹதி மின் பஅதிஹி ஃபஅஅதாஹு இய்யா. எனக்கு பின்னால் எந்த ஒரு அரசருக்கும் தராத பிரமாண்டமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவேன், அதற்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூன்றாவதாக கேட்ட ஒரு பிரார்த்தனை, ஐயுமா ரஜுலி خرج من بيته لا يريد الا الصلاه في هذا المسجد. இந்த பைத்துல் முகத்தஸிலே எந்த ஒரு மனிதரும் உன்னை வணங்குவதற்காக தொழுவதற்காக நுழைந்தாரையானால், அவர் நுழைந்துவிட்டு அவர் அந்த பள்ளியிலே தொழுதுவிட்டு வெளியே வந்தாரையானால், خرج من خطيئته مثل يوم ولدته امه. அவருடைய தாயினுடைய வயிற்றில் பிறக்கும் பொழுது எப்படி ஒன்றும் பாவமறியாத ஒரு பாலகனை கொண்டிருப்பாரோ, அதே போல் இந்த பைத்துல் முகத்தஸில் தொழுது விட்டு அவர் வெளியே வரும் பொழுது அப்படி இருக்க வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், வலஹ்னு நர்ஜு ஐயகூன அல்லாஹ கத் அஅதானா இய்யாஹா. நாம் நாடுவதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நாம் அந்த பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வணங்கும் பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக எந்த ஒரு பாவமும் இல்லாத அன்று பிறந்த பாலகனை போன்று வெளியே வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்களோ, அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அதற்கு ஆதரவு வைத்ததாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த இரண்டு விஷயங்களை, அவர்களுக்கான இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அது முதலாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயத்திலே ஒரு நீதிமானவராக, தெளிவானவராக, சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய தந்தையான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க நபிதான், அவர்களை விட சிறப்பிற்குரியவராக அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறப்பான ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவராக, சரியான ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கி வச்சான். அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கேட்டு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அதற்கு சான்றாக இரண்டு தீர்ப்புகளை நாம் ஹதீஸில் பார்க்க முடியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தீர்ப்பு, அந்த தீர்ப்பை சரி செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இரண்டு தீர்ப்புகள் அல்லாஹ் தஆலா அந்த திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டினார். முதலாவது தீர்ப்பு என்ன? வதாவூத வ சுலைமான். திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயம். இந்த 17வது அத்தியாயத்தினுடைய 79 இருந்து 82 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வதாவூத வ சுலைமான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸி, ஒரு விளைநிலத்தின் விஷயத்திலே தீர்ப்பு சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க. இது நபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், ஒரு சாராருடைய ஆடுகள் அந்த விளைநிலத்திலே உள்ளே விழுந்து எல்லாவற்றையும் நேர்ந்த விஷயத்திலே சுலைமானும் தாவூதும் தீர்ப்பு சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என்ன தீர்ப்பு? ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு விளைநிலம் இருந்துச்சு. அந்த விளைநிலத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, பயிர் வைக்க வச்சிருந்தார். அந்த கட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அறுவடை செய்வதற்கு தயாரான ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விளைநிலம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்யுது, ஒரு சாராருடைய ஆடுகள் என்ன செய்யுது அப்படின்னு உள்ள வருது. உள்ள வந்து ஒரு புல்பூண்டை கூட மிச்சம் இல்லாம என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு போயிது. ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே என்ன செஞ்சது, முழுசாக வந்து என்ன மேய்ச்சிட்டு போயிது. மேய்ச்சிட்டு போன உடனே இந்த தீர்ப்பு யார்கிட்ட வருது? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தோட என்ன செய்யறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லா தாவூத பில் கனமி லிஅஸ்ஹாபில் ஹஸ்ஸி. என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா
முழுசா மேய்ஞ்சிட்டு போயிடுச்சா, நீங்க என்ன செய்யணும், உங்க ஆடெல்லாம் அந்த விளை நிலத்துக்காக கொடுத்துருங்க, நீங்க கொடுத்து நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே தீர்ப்பு வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து வகால லஹும் சுலைமான் கைஃப கதா பைனக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுடைய விஷயத்துல எப்படி தீர்ப்பு கூறப்பட்டது அப்படின்னோட நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி ஆடுகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க, அதனால நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்ல, நான் உங்களிடத்துல இது அல்லாத வேற ஒரு தீர்ப்பை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது பயில் கனம் இலா சாஹிபில் ஹர்ஸ். இப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்க ஆடை வச்சிருந்தீங்களா இல்லையா, ஆட்டுடையவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆடுகளை எல்லாம் விளைநிலத்திற்கு சொந்தக்காரதுக்காக இல்லையா அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர்கிட்ட கொடுத்துடணும். பயப்பூனலகு அவுலாடுவா வாய்ப்பாடுவா வசலாவுவா வமராபிஹுவா. அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதுல இருந்து என்ன செய்யலாம், அதை வளர்த்துக்கலாம், அதுல வரக்கூடிய பாடம் பழகிக்கலாம், அதுல என்னவெல்லாம் பிரயோஜனம் அடைய முடியுமோ எல்லா பிரயோஜனங்களையும் அடைஞ்சிக்கலாம். எதுவரைக்கும் தெரியுமா, வயபுலருல் அஸ்ஹாபுல் ஹரமி லிஅஹ்லில் ஹர்ஸி. அந்த ஆட்டுடையவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளை நிலத்தை ஒப்படைச்சு, ஆடு வச்சிருந்தாங்கன்னா இல்லையா, அவங்கள்ட்ட விளை நிலத்தை ஒப்படைச்சு எது வரைக்கும் உங்க விளை நிலத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, மிஸ்ல ஹர்ஸியும் வைதா பலல் ஹர்ஸு அல்லதி கான அலைஹி, எப்படி இவர் வச்சிருந்தாரோ முன்னாடி எப்படி வச்சிருந்தாரோ அந்த அளவிற்கு வளர்ந்து அந்த விளைச்சல் வர வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வச்சுக்கணும். யார் அந்த ஆட்டுடையவங்க வச்சு நல்லா விளைஞ்ச உடனே திருப்பி நீங்க என்ன செய்யணும், அந்த விளைச்சலோடு நீங்க அந்த இவர்கிட்ட கொடுத்துடணும், அந்த விளைநிலத்துக்காரர்கிட்ட கொடுத்துட்டு உங்க ஆட்டை ஓட்டிட்டு போங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, பாதிக்கப்பட்டவருக்கு பிரயோஜனம் இருக்கு. யாரு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவர் உணரணுமா இல்லையா, அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய கஷ்டங்கள் என்ன என்பதை முழுமையாக பார்க்கணுங்கிறதுக்காக அதே போல செய்யறாங்க. வரதுல் கனமி இலா அஸ்ஹாபிஹா, அதே போல என்ன செய்யப்படுது, ஒப்படைக்கப்பட்டு அதே போல நிகழ்வுகளும் நடக்கும். அப்ப இதை சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன தீர்ப்பு சொன்னீங்க, எப்படி இருக்காங்க பாருங்க ஒரு தந்தை, என் தீர்ப்புக்கு மேல நீ சொல்லிட்டியா, நான் சொன்னேன் அதுக்கு மேல உன்னை யார் சொல்ல சொன்னு கேட்டாங்கன்னா கேட்கிறேன், எப்படி இருக்கிறாங்க பாருங்க. உடனே கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன தீர்ப்பு சொன்னீங்க. உடனே என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்தது என்ன சொல்றாங்க. சொன்ன உடனே தந்தை சொல்றாங்க, அழகான ஒரு தீர்ப்பை நீங்க சொல்லி இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு உதாரணம் பாருங்க, 2 பேரும் நபி, தந்தை நபியாக இருக்கிறாரு, அடுத்து மகனும் நபியாக இருக்கிறாரு. தந்தை ஒரு தீர்ப்பு சொல்றாரு, அந்த தீர்ப்பு தவறு என்பதை சுட்டிக்காட்டி மகன் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, சொன்ன தீர்ப்பை தந்தை ஏற்றுக்கொள்றார். அதான் ஒரு பெரிய விஷயம். சாதாரணமான ஒரு மனிதனுடைய நிலைகளை யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதுக்கு மேலே நீ சொல்றியா கேட்பாங்க. யதார்த்தமா இருக்கா இல்லையா, வீடுகள்ல ஆலோசனை செய்யும் போது கூட நல்ல ஆலோசனையா இருந்தா கூட சில நேரம் ஈவர் தரப்பு ஏற்றுக்கிறது. ஆனா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அதாவது 2 பேரும் என்ன சொல்லிக்காங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பு தான் முழுமையான ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. அதனாலதான் சொல்றாங்க, இது யஹ்குமானில் ஹர்ஸி இது நபஷத்தி அமர்த்தவும். அந்த ஆட்டுடைய விஷயத்திலே அவர்கள் எப்படி இருவரும் தீர்ப்பு சொன்னாங்கன்னு நினைச்சு பாருங்க, எப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஒரு அழகான ஒரு செய்தியாக, ஒரு படிப்பனையாக அல்லாஹ் சொல்லி தராங்க. இது ஒண்ணு மட்டுமல்ல, இதே போல உன்னத சம்பவம் நடக்கும். ஒரே ஒரு சம்பவம் இல்ல, இதே போல உன்னத தீர்ப்புல என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தவறு இழைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியான தீர்ப்பு சொன்ன உடனே அதையும் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. அல்லாஹ் தஆலா அவர்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை காட்டக்கூடிய விஷயம். அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم بينما يمرأتان معهما, 2 பெண்மணிகள் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் என்னன்னா மகன்கள் இருந்தாங்க. 2 பேரும்